மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டு வந்த நிலையில் நாளை மகளிர் உரிமை தொகை குறிப்பிட்ட அந்த நாளில், அதாவது நாளை வராது என்று தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்பு வரவைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்பாக முதலமைச்சர் விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்மீதுதான் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுமா அல்லது 2500 ரூபாய் வழங்கப்படுமா என ஏற்கனவே மக்களிடையே பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் மே மாதத்திற்கு வழங்க வேண்டிய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டு வந்த நிலையில் நாளை மகளிர் உரிமை தொகை குறிப்பிட்ட அந்த நாளில், அதாவது நாளை வராது என்று தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்பு வரவைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்பாக முதலமைச்சர் விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்மீதுதான் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுமா அல்லது 2500 ரூபாய் வழங்கப்படுமா என ஏற்கனவே மக்களிடையே பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் மே மாதத்திற்கு வழங்க வேண்டிய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.